ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. பாரதி வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆதி பாரதிக்குமான ரொமான்டிக் சீன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். க்யூட்டாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. பாரதி வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து துரை வராப்பில் உள்ள சமைச்சிட்டு இருக்கப்போ வாசனை வந்து சும்மா தூக்குது ஆளை அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை நீ சமைச்ச சாப்பாடை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பாரு எவ்வளோ வேர்த்திருக்குன்னு துண்டை எடுத்து வந்து ஃபேஸெல்லாம் துடைக்கிறவங்க அவங்க வந்து கொஞ்சம் அன்னீஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வந்து பாரதி ஏன் சரி சரி இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. போனோடனே வந்து கரெக்டாக வந்து தனம் வராங்க. வந்து அதான் சமைச்சு முடிச்சுட்டே அவன் சாப்பாடுக்காக உட்காந்துருக்கான், போய் சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்லான்ட்டு வந்து சாப்பாடு பரிமாற வராங்க. வந்தோடனே பார்த்தா கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாங்க. எல்லா கையத்தையும் எனக்கே போட்டுட்டேன்னா மற்றவங்களுக்குலாம் நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து அது ரொம்ப ஓவராக பண்ணுறாப்புலன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து பாரதி வந்து கையை விடுன்னு தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு. தமிழ் வந்து அழாதீங்கம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, என் மடியில் படுத்து தாச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, வாசு நீ இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா, என்னால் ஏற்றுக்கவே முடியலை, என்ன பண்ணுறது, என்னோடய தமிழுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேளு, பேசாமல் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணி ஆஃபீஸுக்கு போய்டு, அப்படி இருந்தேன்னா வந்து உன்னை யாரும் வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது, நீ வேலைக்கு போகாமல் இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு முடிவு பண்ணி வேலைக்கு போகலான்ட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் ஆதி வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. லதா வந்து இன்டர்வியூக்கு ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி இன்டர்வியூ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. லதா பார்த்தா பாரதி வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேடம் யார் நீங்கள், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன எப்படி தெரியுது அப்படின்னா, மேடம் நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியை விட்டு வேலைக்கு போயாச்சு பாரதி, இந்த கம்பெனி இந்த சீட்டு உங்களுதுக்கு இல்லை, ஆல்ரெடி நாங்கள் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கோம், பாருங்கள் எட்டி பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து சீட்லேருந்து எந்திரிச்சிடுறாங்க. நீங்கள் இன்டர்வியூ மறுபடியும் இந்த ஜாப் வேணும்னா நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ எந்திரிங்க அப்படின்னோடனே கோச்சிக்கிட்டே எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அப்போன்னு பார்த்து போகலை, போய் அங்கே நின்றுட்டான். அப்பாடா நல்ல வேலை நின்றுட்டா, தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா ஆதிக்கிட்ட என்ன பதில் சொல்லுது. சார் எம்டி சார் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது எட்டி பாருங்கள் அப்படின்னோடனே, என்ன நீ ஆளை வர சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் எட்டி பாருங்கள் தெரியும் வெளியில் அப்படின்னோடனே பாரதியை பார்த்தோன்னா சந்தோஷத்தில் எஸ் எஸ் அப்படின்னு அப்போ அந்த ஸ்பெஷலான பர்சனை மட்டும் உள்ளே அனுப்புங்க, பாக்கி ஆளை எல்லாரையும் இன்டர்வியூ என் மேனேஜரை எடுக்க சொல்லுங்கள், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி மேடம் உங்களை கூப்பிட்றாங்க எம்டி அப்படின்னோடனே உள்ளே போகிறாங்க. போனோன்னே வந்து உட்கார சொல்கிறாங்க, வந்து உட்காருங்க அப்படின்னோன்னா, ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறப்பல உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுங்க, ரெஸ்யூமே இல்லாமல் வெறும் வந்திருக்கீங்களே, ஏற்கனவே இந்த கம்பெனியில் அப்படி தான் ஒரு அக்கௌண்டன்ட் வேலை பார்த்துருந்தாங்க, அவங்க வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வேலையை விட்டுட்டு போனதுனால தான் இப்போ புதுசாக எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ண இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே, சார் நான் ஏற்கனவே சாரதா குரூப்பில் தான் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னோன்னே, சரி ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே பாரதி வந்து முறைக்கிறாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னா நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன கண்டிஷன் அப்படின்னோன்னே, முதல்ல வந்து எனக்கு வந்து முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து சாப்பாடு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி கோச்சிக்கிட்டு எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. போனோன்னே மேடம் யூஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரதி. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆதி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிப்பை வந்து இந்த பக்கம் சிரிக்கிறாங்க. ரொம்ப ஓவராக தான் போய் பார்ப்போம், மேடம் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எனக்கு இன்னும் சில பல கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னோன்னே பாரதி வந்து மறைக்கிறாங்க. என்ன மறைக்கக்கூடாது, முக்கியமான கண்டிஷன் இந்த மாதிரி அடிக்கடி மறைக்கக்கூடாது, அதுக்கடுத்து எனக்கு முக்கியமான ஒரு குட்டி ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் எப்போ வேணாலும் பேசுவேன், அதெல்லாம் ஏன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் ஓகேனா உங்களுக்கு வந்து நான் இந்த ஜாப் தரேன் அப்படின்னு. சார் எல்லாத்துக்கும் ஓகே தானே அப்படின்னு கேட்டோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி. சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பொழுது போகலன்னா வர்ற ஆளுங்களெல்லாம் இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே போயிட்டு சீட்டில் போய் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஆதி வீட்டில். என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அது அம்மா உன் கூட எப்போதும் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த தடவை பாரேன் நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கு நீ எப்படி என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தாம்மா பாரதியும் தமிழும், என்னால் அவங்களையும் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே பாரதி வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தப்போ வந்து தமிழ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு பைலட் ஆகணும்னு ஆசை, எல்லாரையும் உட்கார வச்சு நான் ஓட்டுவேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி நீ போனியம்மா ஆஃபீஸில், எப்படிம்மா எல்லாம் நல்லா அப்படியே நடந்துச்சா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினியா அப்படின்னு
ஃப்ரெண்டு தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, நீ பேசலைன்னா என்ன, ஏன் எனக்கு பேச தெரியாதா என்ன, ஃபோனை எடுத்து பேசுவோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. பாரதி ஃபோன்லேருந்து வர்றதுனால வந்து சந்தோஷத்தில் வந்து ஆதி வந்து எஸ் எஸ் அப்படின்னு மறுபடியும் செஞ்சுட்டு, ஹலோ பாரதி அப்படின்னு கேட்டோன்னே, ஃப்ரெண்ட் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை இந்த ப்ரோமோ வந்து இன்றைக்கி எபிசோடில் ஆதி பாரதி கன்வர்சேஷன் வந்து செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல்